வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்துள்ளது. கிட்டத்தட்ட திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறியுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சம்பவத்தை செய்துள்ளார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு வருவதால் தாவேகாவின் கேள்விகளுக்கு திமுகவினர்களால் பதிலளிக்க முடியவில்லை. இதனால் கடுமையான கோபமடைந்த திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது சட்டமன்ற நேரலையை ஒளிபரப்பாமல் தடுக்க வேண்டும். 7 மணி நேரங்கள் தமிழக மக்கள் விடாப்பிடியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பார்த்து வருகிறார்கள். இனியும் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேரலை ஒளிபரப்பப்பட்டால் தற்பொழுது கூட்டணி இல்லாமல் தன்னந்தனி மரமாக இருக்கின்றோம். தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் 5 இடங்களை கூட சந்திக்க முடியாது, வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் எப்படியாவது 6 இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய அளவிலான போட்டிகளுடன் திமுக களத்தில் எதிர்கொள்ளப் போகிறது. கூட்டணி இல்லை, மறுபக்கம் போதிய அளவிற்கான பணமும் தேர்தல் செலவிற்கு இல்லை. அப்படியே பணத்தை விநியோகம் செய்தாலும் மக்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தாவேகாவிற்குத்தான் வாக்களிக்கிறார்கள், திமுகவிற்கு வாய்ப்பளிக்கவில்லை. இதனால் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தயக்கம் காட்டுவதாகவும் பணத்தை இழக்க தயாராக இல்லை என்பதையும் தற்பொழுது திமுகவின் தலைமைக்கு தெரிவித்துள்ளனர். இதுவும் கூடுதலாக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவை பொறுத்தளவிற்கு தேர்தல் சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தொகுதியில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் 350 கோடி வரைக்கும் செலவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த 350 கோடி செலவு செய்வது பெரிய விஷயம் கிடையாது. திமுகவை பொறுத்தளவிற்கு அந்த பணத்தின் மூலமாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் திமுகவிற்கு சாதகமாக இல்லை. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் திமுகவின் களம் தற்பொழுது மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இனியும் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மக்கள் திமுக வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். மக்கள் இனி திமுகவின் பக்கம் வரமாட்டார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சியூட்டும் வகையில் செய்திகளும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே திமுகவின் எம்எல்ஏக்களை மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் அரசியல் களம் தலைகீழாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இனி திமுகவின் ஆட்சி வரக்கூடாது என்ற எண்ணத்தில் திமுகவின் எம்எல்ஏக்கள் தற்பொழுது செயல்படுகிறார்களா? சட்டப்பேரவையில் தாவேகாவின் அமைச்சர்களுக்கு ஆதரவாகத்தானே இவர்கள் செயல்படுகிறார்கள். அரசியல் களத்தில் திமுக வெற்றியடைவதற்கான 1% கூட வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கவில்லை. சட்டப்பேரவையில் தமிழக மக்களுக்கு சாதகமாக இவர்கள் பேசியிருந்தால் நிச்சயம் தமிழக மக்கள் இவர்களை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் இவர்கள் தமிழக பக்கம் தற்பொழுது வரை எட்டாமல் வாய்ப்புகளை தமிழகத்தின் மக்களின் வெற்றிக்காக ஓட்டுக்கள் மூலம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு துளி அளவு கூட இல்லை. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு திமுகவின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பலைகளை தான் உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக வேண்டாம் என்ற எண்ணம் உருவாகிவிட்டது என்றும் கூறப்படுகிறது. இதனால் தான் தாவேகாவின் அரசு மக்களை கடுமையாக ஆதரிப்பதாகவும் திமுகவை எதிர்ப்பதாகவும் போலியான விமர்சனங்களை முன்வைப்பதாக மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது பேசியிருந்தார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைந்துள்ளது. நிச்சயம் திமுக 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தலிலும் சரி
திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தான் தழுவும். இதனால் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். எதிர்வரக்கூடிய அரசியல் களமும் வாரிசுகள் உதயநிதி, அவரது மகன் இன்பநிதிக்கு முழுமையான ஆதரவுகள் இருக்காது என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அனைத்தும் தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே அமைந்துள்ளது. இதற்கு காரணம் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த மிக மிக மோசமான அரசியல் களம்தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அரசியல் களத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்த பொழுது என்னவெல்லாம் கூறினாரோ அதையெல்லாம் நிறைவேற்றவில்லை. மாறாக அமைச்சர்களும் திமுகவின் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்களாகவே செயல்பட்டனர். இதுதான் மிகப்பெரிய அளவில் மு.க.ஸ்டாலினுக்கு மன வேதனை அடையக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையான தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையேதான் மோதல்கள் என்று பெரிதளவும் கூறப்பட்டது. ஆனால் உண்மையாகவே நாம் கூறியிருந்தோம், இது விஜய் அவர்களது அரசியல் அலை. இதில் சரியாக திமுக காய் நகர்த்தவில்லை. அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக திமுக ஒருவேளை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருக்குமா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அதிமுக தான் ஆட்சியை அமைத்திருக்கும். இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதல்கள், உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக அங்கு அதிமுக செறிவடைந்து விட்டது. ஆனால் திமுகவிலோ மாஜி அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்று அவரது மகன் சபரீசன் அவர்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும் அதை கேட்காத காரணத்தினால் கடுமையான கோபம் அடைந்த சபரீசன் அவர்கள் திட்டம் வகுத்து கொடுக்க முடியாது என்று தெரிவித்து விட்டார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பல்வேறு அதிர்ச்சியில் இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருவது வரட்டும் என்று பார்த்து கொண்டார். ஆனால் இந்த அளவிற்கு மிகவும் மோசமான நிலைமை மாறும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வி, கொளத்தூர் தொகுதியில் மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு தோல்வியே ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளின் மூலமாக தமிழக அரசியலில் கால் பதித்து விட்டது திமுக. இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலிலும் திமுகவின் நிலைமை இப்பேற்பட்ட ஒரு நிலைமை மாறும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அரசியல் களம் தற்பொழுது தலைகீழாக மாறிவிட்டது. திமுகவின் அரசியல் களம் இனி தமிழ்நாட்டில் கிடையாது. அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள். கூட்டணி இல்லாமல் ஒரு இடங்களை கூட திமுகவால் முழுமையாக வெற்றியடைய முடியாது என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. மக்கள் திமுகவை வேண்டாம் என்றும் ஓரம் கட்டிவிட்டார்கள். தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலை கவனத்தில் கொண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.